நூல் கூட பெசக விட மாட்டேன். அதில் அற்புதமாக இன்றைக்கி பாரு ரங்கநாதன் அத்தியுதமாக பிரபையில் சூரிய பிரகாசமாக ஏழிருந்து அவ்வளோ சௌக்கியமாக அப்படியேப்பட்ட சூரியன் வந்தாலும் இந்த அநாகரிக லௌகிகமான சூரியனும் மறைஞ்சிட்டு இருக்கான் பாரு. இருக்குதுக்கா மறையணுமோ இல்லையா? நடக்கிறது பார்த்தீங்க இல்லையா? எவ்வளோ சுகமாக கொடுக்குறாரு பாரு. என்ன இதமாக ஐசியனுடைய கடாட்சம் இதுதான். இல்லைன்னா குளிர்ந்து இருக்கு பாடம். இயற்கை கூட குளிர் வைக்கிறது இல்லையா? இல்லைன்னா ஏசி போட்டு நீங்கள்லாம் உட்காந்துருக்கலாம். அதுவும் டெல்லி மாவி உட்காந்துருக்கா. டெல்லி மாவி ஐசிங்கர் தான் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஐசிங்கர் சொல்லிட்டாலும் அப்படியே கைக்கு போட்டுருவோம். அப்படியே பார்த்துட்டு ஒன்றும் வாயை தடக்க மாட்டேன். அப்படி என்ன வேணும் கேட்க மாட்டேன். ஐசிங்கருக்கு திருவள்ள எதை அவர் பார்த்த நோக்கத்திலே ஐசிங்கர் இது டிசம்பருக்கு திருவள்ள பண்ணி போட்டுருவோம். அப்படி ஒரு அந்த மாமிக்கு அதான் ஐசிங்கருடைய சிஷ்யால்கிட்ட பரிபவன்றது. அந்த மாமிக்கு வேர்த்து கூடாது ஏசி அடிக்கிற இருப்பாங்க. குளிரும் ஜில்லுன்னு காத்தேன். அதான் அந்த வில்லிவேல் ஐசிங்கிட்ட ஒரு பக்குவம். அப்படியேப்பட்ட ஐசியனுடைய திருநஷ்ட மகோத்சவத்தில் அடியேனையும் ஒரு பொருட்டாக எடுத்து அடியேனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு இந்த கமிட்டி சார்பாகவும் புனிதம் ஐசிங்கருடைய ஒரு அனுகிரகத்தினாலும் இந்த இருக்க பாகவதானுடைய ஒரு கடாட்சத்தினாலும் ரொம்ப அத்தியுதமாக ஐசிங்க திருநட்சத்திரம் 100வது திருநட்சத்திரம் பிரமாதமாக கொண்டாடணும். இதெல்லாம் உங்களுடைய கிருத்தியம். நீங்கள்லாம் எப்படி நடக்கிறதோ அப்படி ஐசிங்கருடைய திருவள்ள பிரகாரம் ஐசிங்கருக்கு உலகத்தையே பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் பிரகிருத்தம் ஐசிங்கர் அதை சிரமேற்கொண்டு அத்தியுதமாக நடத்துவார். அவருடைய திருப்திக்கும் அவருடைய கிருபைக்கும் பாத்திரமான எல்லாம் சமஸ்த பாபங்களும் போய் அத்தியுதமாக ஆச்சாரிய கடாட்சம் கிடைத்தார். ஏன்னா ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நமன்யாமகேன்னு சொல்கிறது. ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்தும் ஆகியவற்றேன்னு வேதம் சொல்கிறது. ஆச்சாரிய பிரியத்தினால்தான் சமஸ்தத்தையும் அடைய முடியும். அதுவும் அப்படியேப்பட்ட ஆச்சாரியனிவர் இவருடைய கடாட்சத்தினால எல்லாருக்கும் சர்வசிரேஷ்டம் அடியேனுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கிறானே. லோகா சமஸ்தா சிவபவந்து நம்பாலயசி தர்மம் ஸ்வம் நித்யாச்ச நியமேன கவை ராகவசார்தூல தர்மத்வா அபிலக்ஷது ஸ்மதே லக்ஷ்மீர் சம்பதிக்க பாதுகா சேவக ஸ்ரீவன்ஷரகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹ. அதன் பிறகு அது கூட கேட்டேன். அவர் ஐடிக்கிட்டே ஆனால் சொல்லியார் காணியில் ஏன் அடியன் முதல்ல இந்த பக்கம் அந்த பக்கம் இடது பக்கம் இந்த பக்கம் இடது பக்கம் போலிட்டு இருப்பேன் வலது போயிட்டேன் வைத்தியம் அப்படி கிடையாதா? பெருமாளுடைய திருவடி ஏறுடா. பெருமாள் நேரம் இருந்தானா வலது திருவடி முதலடா, இடது திருவடிடா. பகவானுடைய திருவடி போட்டதுன்னா சுபகாரி. இடது திருவடின்றது இதுக்கு போகிறது. அனுமார் பார்த்தீங்கன்னா இடது திருவடி அழிக்க போகிறது. யுத்தத்துக்கு போனால் அதான் லெஃப்ட் ரைட்டுன்றான் யுத்தத்தெல்லாம். நம்மளாம் பார்த்தா ரைட் லெஃப்ட். பெருமாள் தான் போல எட்டு போல வலது காலம் வைக்கணும். ஜெயிக்கணும்னு போனால் லெஃப்ட்டு தான் போல வைக்கணும். அப்படி ஐசிங்கருடைய பிரபாவத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அந்த வஸ்திரம் தரிச்சுட்டு அந்த அனுஷ்டானம் பண்ணிவிட்டு அந்த நிசிம்ம ஸ்தானத்துக்கு அங்கே போய் 6வது கேள்வி ஆச்சுன்னா முதல்ல போன உடனே அப்படி முதல்ல எல்லாத்தையும் பார்த்தான். இந்த ஆராதனத்துக்கு வேண்டிவா ஆராதனைக்கார அவளுடைய கீதம் அவளுடைய மனசு அந்த கைங்கிற்கு உண்டான வஸ்துக்கள் புஷ்பம் துளசி ஒரு பெருமாளுக்கு உண்டான ஒரு ஆச்சரியமான ஒரு அது பேர் தான் திரும்ப திரவிய சாமான். அது அந்த புது தீர்த்த படிப்பான். அதை அரிச்சு அது நல்லா குங்குமம் சேர்க்கணும். கைக்கு நல்லா இறக்க பெருமாளுக்கு போக்கியமாக இருக்கும். அப்படி சேர்த்து வச்சான். அதை அதை பார்த்தோம். தீர்த்தம் கடாட்சியா தீர்த்தம் பார்த்தோம். வட்டிலாம் சுத்தமாக இருக்கான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் தாராளமாக சாஷ்டாங்கமாக சேவிச்சுட்டு அப்புறம் தான் பெருமாளையும் சேவிச்சாங்க. இதெல்லாம் இருக்கணும். இந்த சித்துப்பட்ட கிரியைகள்லாம் சுத்தமாக ஐசியம் இருக்குது. அது தீர்த்தங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசியன் பெருமாளை சேவிச்சுட்டு அந்த சுப்பிரபாதம் அந்த கையை கூப்பிட்டு அந்த ரிசிம்மனை பார்க்கச்சே பார்த்தேன்னா அந்த ரிசிம்மன் அப்படியே ஆனந்தமாக சந்தோஷிப்பேன் அந்த ஐசியத்தை. அந்த அர்க்கிய பார்த்து சாப்பியத்தை பார்த்தீங்கன்னா அந்த அது ஒவ்வொரு ஐசியம் சரி அது தீர்த்தம் எடுத்தாச்சுன்னா அந்த வட்டியில் பார்த்தேன்னா அர்க்கிய வட்டியில் பாத்திய வட்டில் அந்த உதிரணி தனியாக இருக்கும். ஆச்சமன வட்டில் பானிய வட்டில் தனியாக இருக்கும் உதிரணி. இந்த காலம் நம்ம வச்சுருக்கோம் பாத்ரூம் டப்பா கொண்டு வீட்டுக்குள்ளே வைப்போமா? இல்லை வீட்டில் வடமொழியில் இருக்க ஒரு சிங்கில் போடுற பாத்திரத்தை கொண்டு பாத்ரூமில் வைப்போமா? இதெல்லாம் ஐசியம் லௌகிகமாக சாய்ச்சாச்சு. இதெல்லாம் ஏண்டான்னா இப்போ என்னடா எல்லா வீட்லையும் போகிறான் ஏதோ தின்றான் நேரம் கொண்டு வடமொழி டப்பாலே போட்டுருவோம் தின்ற பாத்திரம். நான் வீட்டை விட்டு தீர்த்த கொடுக்க முடியும். நம்ம பால் சாப்பிடுவோம் தீர்த்து சாப்பிடுவோம் தின்னு போட்டு டப்பாரை கொண்டு விருதுன்னு அதில் போட்டு வரேன். அந்த இடத்துல போய் அழிவு சாப்பிடுவோம் நம்ம. இது ஆச்சாரம் இல்லை. ஒரு சுத்தம் ஒரு நம்மளுடைய ஒரு பரிணாமம். ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் இருக்க முடியும். இல்லைன்னா ஆச்சார பிரதமோ தர்ம தர்மஸ்ய பிரபுரச்சுதா.
இப்படிலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். திருப்பி திருப்பி நீங்கள் ஆச்சாரமாக இருக்கிறதுனாலையோ அனாச்சாரமாக இருக்கிறதுனாலையோ பெருமாளுக்கோ ஐசிங்கருக்கோ எந்த கஷ்டமும் கிடையாது. நீங்கள் ஆதாரம் மல்லாட்ட பெருமாள் சாப்பிட போகிறது இல்லையா, இப்படியே சாட்சியாச்சு ஐசிங்க. நீ திரும்ப மாட்டா குளிக்க போகிறது இல்லையா, நீ வைத்தியமே நீ நீ சுத்தமாக இருந்தேன்னா பெருமாளை போய் தொட்டு திருமணம் பண்ணியானா உன் கையில் இருக்க அழுக்கு மொத்தம் போயிடும். பூத சுத்தின்னு ஒன்று உண்டு. அந்த பூத சுத்தி பண்ணியானா சரீரத்தில் இருக்க அத்தனை அழுக்கையும் போயிடும். சோஷனம் தாகன பிளாவனம்னு அப்படியே போட்டு சோஷனம் பண்ணுறது, அதை வாயுனால் காய வைக்கிறது, அக்னி பயத்தினால எரிக்கிறது, அமிர்த ரசத்தினால் அப்படியே தாரதியாக பெருமாளுடைய இடது கால திருவடியில் கொண்டு இந்த பஸ்மத்தை போட்டு அந்த ஆத்மாவை உண்டு பண்ணி. ஏண்டான்னா பெருமாளை ஆராதிக்க பண்ண எப்படி போனால் நம்ம போய் பண்ண முடியுமா? எப்படியேப்பட்ட பரிசுத்தம், நம்ம எப்படியேப்பட்ட அழுக்கு. இந்த அழுக்கு போய் ஒரு ஒழுங்கான சுத்தத்தை தொடரணும்னா எப்படி இருக்கணும்? அந்த பாவம் இல்லாத நீ போனீங்கன்னா பாவம் தானா வருங்க. இதே சாட்சியாச்சு காலக்ஷேபம். அப்போல்லாம் அங்கே நிறைய பேர் ஆன்மீக காலக்ஷேபம்னா ஐசிங்கத்தை ரொம்ப நெருப்பாக எல்லாருமே கேட்பாங்க. அப்படி ஒவ்வொரு ஆச்சார அனுஷ்டானத்திலையும் பார்த்து 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 அதே போல் பாராயணக்காரா அங்கீனம் பண்ணுவான். வேதத்தை ரட்சிச்சேன்னா ரட்சிச்சார் அவ்வளோ ரட்சிச்சார். இன்னைக்கு குசும்பஸ்தானம் அசாதாரணமாக நடக்கிறது, அகோபில மடம் வந்து சாதாரணமாக நடக்கிறதுன்னா காரணம் அந்த முக்கூர் ஐசிங்கிற வில்லிவல் ஐசிங்கிற பண்ண ஒரு கைங்கிறதுனால இப்போ இருக்க ஐசியால் சமாளிக்க முடியுது. இதுதான் உண்மை. அவர் நல்ல விதையை போட்டார், அதை நல்ல இடத்துல நட்டார், இது நல்ல மரமாக இருக்குது. இப்போ எல்லாம் நம்ம அனுபவிச்சுது. ஒவ்வொரு மடமும் பார்த்தீங்கன்னா பாழஞ்ச மடம் மாதிரி தான், திரவியம் கிடையாது. விஜய யாத்திரை கிளம்பினார், எங்கே போனாலும் யாசகம் தான். தைரியமாக கேட்டாங்க வில்லிவல் ஐசிங்கர், உங்கள் ஆத்தோடி வச்சுருக்க வெறும் வெள்ளி தட்டு அடியாது எச்சப்படி சாப்பிட்டேன் போனா போடுது படி. ஸோ வெள்ளியெல்லாம் சுட்டா சரியாக போட்டி 6 நிமிஷம் கொண்டா ஒரு வெள்ளி மண்டபம் கொண்டா 80 கிலோவில் அத்தியுதமான வெள்ளி மண்டபம். எல்லாரும் ஐசிங்கரை வைவா. ஐசிங்கர் போய் வெள்ளி தட்டு வாங்கி எனக்கா வாங்கிட்டு நானாக வெளுத்து நான் போய் எல்லாம் சேர சாப்பிட போகிறேன், துணி சாப்பிட போகிறேன். ரிசப்பனுடைய ஸ்தானம் அப்படி ஒரு ஸ்வர்ண ஐசிங்கர்னா அந்த ஸ்வர்ணத்தின் பேரில் பெருமாளுடைய ஒரு பிரியமாக பகவான் வந்து தங்க தட்டில் வச்சு தாங்கணும்னு ஒரு ஆசை. அதுதான் அவர் பெருமாளுக்கு எல்லாம் ஸ்வர்ணமாக தங்க மண்டபம், தங்க சிம்மாசனம், தங்கத்திலேயே அவருக்கு வட்டி தங்க குடம் இல்லைவல் முக்கூர் ஐசிங்கத்து இருந்தது. அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொற்பம் அப்படி சேர்த்தாச்சு ஐசிங்கம். அதுக்கப்புறம் பெருமாளுடைய அமுது செய்த பாத்திரங்கள்லாம் வெள்ளியாக்கியாச்சு. அசாதாரணமாக வெள்ளி கங்காளம். பெருமாளுக்கு திருநீர பஞ்சாமிரதம் வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ பஞ்சாமிரதம் கலக்கலாம். அந்த மாதிரி வெளி பாத்திரம் எதுக்கெல்லாம் இந்த ஐசிங்கத்தெல்லாம் இதெல்லாம் ஐசிங்க இன்னைக்கு முடியுமா? இன்னைக்கு இருக்க சாதிக்க முடியுமா? அதே போல் வைதிகாலயம் அந்த விசும்மனுக்கு என்ன ஏழ்றதோ 1000 பேரை கூட்டு பாராயணம் பண்ணிட்டு 1 கிராம் தங்கம் சுவாமி அப்போவே அது மாதிரி 10 கிராம் பண்ணியாச்சு. 10-12 தரம் வைதிகால் பாராயணம்னா இந்த பாராயணம் பண்ணுறவரை கண்டா வந்து பார்த்து கொண்டு கடாட்சியா நல்லா நொற்றுவா சொன்னாலும் அவளை பார்த்து சந்தோஷப்பட்டான். அப்படி ஒரு வேத பாராயண ரட்சணமோ ஒரு மரத்த ரட்சணமோ அதே போல் சம்பிரதாய ரீதியாக கிரந்தங்களை யாராவது சரடு விட்டாங்கன்னா விட்டு வெளுத்து விடுவார். கச்சரா பச்சராலாம் அதுக்கு சரச்சார் கிடையாது. அதான் அவருடைய ஐசிங்கருடைய ஒரு ஆச்சரியம் என்னன்னா விட்டுற மாட்டார், கிடுக்கு பிடி பிடிச்சிடுவார். லௌகீக சாமர்த்தியத்திலையும் பிரதி தினமும் ஐசிங்கருக்கு இன்னைக்கு நம்ம ரிசம்பனுக்கு என்ன வந்தது, என்ன செலவு, என்ன போச்சுன்னு ராத்திரி கணக்கு பாட தூக்கம் வராது ஐசிங்கருக்கு. ஐசிங்கரை ராத்திரியில் போய் பார்த்து எல்லாம் தெரியும். ஒரு 9:30 மணிக்கு மேலே பார்த்து எல்லாம் லௌகிக 4 பேர் இருந்துருப்பாங்க. எல்லாரோடையும் கொண்டாடுறாங்க. இல்லை கையோட கேட்டாங்க எவ்வளோ வந்ததுன்னு 2500 நாங்கள் எழுதியானோம் என்ன செக்கு. இதுதான் ஐசிங்கத்தை ஒரு பெரிய சாமர்த்தியம். அதே போல் இன்னைக்கு எத்தனை பேர் வந்தால் யார் என்ன சொன்னாலுமே இந்த வில்லிவல் ஐசிங்கத்தை ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா சின்னவா யார் சொன்னாலும் நல்லதாக இருந்தால் பட்டுன்னு எடுத்துதாயிடும். எப்படியேப்பட்ட மகான் தப்பு பண்ணாலும் அங்கேயே தப்புது, அங்கேயே சமாராதனை பிடிச்சிடும் அங்கேயே. ஆனால் பார்க்குறவாளுக்கு இது கடினமாக தெரியும். ஏன்னால் அது ரிசம்பன் அந்த சாட்சியாக அவர் தான். நீ நானும் அதை பண்ணியிருந்தோம்னா அப்புறம் அவருடைய சாட்சிக்கு அவர்கிட்ட பக்தி போயிடும். அவனை வச்சுட்டே ஏமாற்ற ஆரம்பித்தோம்னா அப்புறம் நம்ம எங்கே திருந்த போகிறோம், எப்படி திருந்த போகிறோம்? திருந்தத்துக்கு இடமே கிடையாது அப்படின்றது அந்த பயம், அந்த பயம் கலந்த ஒரு வெறி அவருக்கு ஐசிங்கர் கொண்டி. அப்படி அனுஷ்டானமோ ஒரு ஆச்சாரமோ
ஆச்சரியமாக அத்தியுதமான யாத்திரை. அவருடைய யாத்திரையெல்லாம் பார்த்தேன்னா இன்றைக்கி ஒவ்வொரு மடங்களை பார்த்தேன்னா அத்தியுதமாக பிரமாதமாக. ஒரு காஞ்சிபுரத்தில் போனேன்னா ஆச்சரியமான மடம். மெட்ராஸில் போய் பார்த்தேன்னா திருவள்ளிக்கேணி மடம் பழசாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்கள், கம்பீரமாக இருக்குது சன்னதியில் திவ்ய தேசத்தில். அதே போல் இங்கே போய் பாரோம், சேலையூரில் பாரோம், அணிதர சாதாரணம் அகோபிலம் பாரோம். அத்தியுதமாக எப்படியேப்பட்ட திருப்பணி. திருவள்ளூர் வீரராகவனுக்கு அத்தியுதமான திருவாபரணங்கள். அதே போல் ஸ்ரீரங்கத்தில் உத்தரவீதி மடம் பார்த்தேன்னா வெறும் சொல்லக்கூடாது பெரிச்சாலி மடம்னே பேர். எங்கே பார்த்தாலும் பெரிச்சாலி போட்டாங்களாம். அத்தியனம் பண்ணுவோம் குறிச்சி சுவாமிகிட்ட. எங்கள் வாத்தியார் சுவாமி நடுவில் ஒரு 4 மாதம் உடம்பு சரியானதை போயிட்டு குறிச்சி சுவாமி அங்கேயும் இங்கேயும் ஆராதனை பண்ணோம். சந்த சொல்ல ஐஷிங்கிட்ட சொல்லிட்டு குறிச்சி சுவாமியை சந்த சொல்ல சொல்லியாச்சு. எங்கள் திருக்குழந்தை ஆண்டவர் அவர் இங்கே வரமுடியாது. அங்கே போய் சந்த சொல்லுவாங்க. பெரிய கணப்பாடி, செலக்ஷன கணப்பாடி, குறிச்சி ஆத்திரைய கிடாம்பியானவர். அந்த சுவாமி சம்சோலன்னா ராத்திரி வர சொல்லுவார். 3வது அஷ்டம் சம்சோலுக்கு. நாங்கள் 6 பேர் சம்சோலமான 18 படிச்சாலி ஓடுவாங்க. 3 6 18 வர்றா எல்லாம் ஓடுறது பாராட்டம். அப்படி இருக்கும் படம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன அழகாக பண்ணி ஒரு திருப்பணி பண்ணி ஒரு 100 பேர் 200 பேர் உட்காந்து அனுஷ்டானம் பண்ணி ஆச்சாரம் எப்படிலாம் ஒரு பரிசிரமப்பட்டாரு. அதே ஒரு திருவள்ளூரில் கடத்தில் தீர்த்தமே திண்டாடும். திருவள்ளூர் கடத்துக்கு ரொம்ப பரிசிரமப்பட்டு எடுத்தாச்சு. இதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எந்த இடத்துல போனாலும் ஐஷியனுக்கு தீர்த்தம் கைங்கரியம் அங்கே இருக்கவா. இதுதான் அவருக்கு வேறு எந்த விதமான பர்சனல் ரெக்குவயர்மெண்ட்டே அவர்கிட்ட கிடையாது. அதுதான் ஐஷிகர். அந்த அந்த அடிக்கடி சாய்ச்சாகும். வேதமா ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியார் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியார் சர்வதந்திர சுதந்திரோபய வேதாந்தாச்சாரியா ஸ்ரீ பகவத் ராமானுஜ சித்தாந்த நிர்தான சார்பூமா சுவாமி சரின்னு சொன்னால் போகிறோம். ஐஷியர் உடம்பு அப்படியே நடுங்கியாகும். ஏண்டான்னா எல்லாம் பய வேதாந்தாச்சாரியில் போய் பின்னாடி பேசிக்கிட்டே வர புத்தலாக பாருங்கடாங்க. ஏன்னா அந்த ஸ்தானம் நம்ம தர்மம் நம்மளுடைய அனுஷ்டானம் ஒன்றான வேதங்கள் வேதம் எப்படி ஸ்தாபனம் பண்ணுறது ஹிதத்தை எப்படியேப்பட்ட கீதாச்சாரியன் தத்துவஹித புருஷார்த்தத்தை பண்ணுறங்க எப்படி பீத ஆச்சார உபதேசம் பண்ணுறங்க அதோடைய நம்ம ராமானுஜர் ஆள வந்தார் கீதார்த்த சங்கிரகங்களில் நாதமுனிகள் எப்படி அற்புதமாக அதனுடைய வியாக்கியானத்தை பண்ணுறா அதை ராமானுஜர் எப்படி காப்பாற்றிருக்கார் அதை எப்படி ஆச்சரியமாக நம்ம சுவாமி தேசிகன் அது ரொம்ப அற்புதமாக பண்ணுறங்க ரகசிய பேசுகிறாங்கலாம் எப்படி அப்படியே போட்டு 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 அதை வலையை சிடுதை பார்த்தீங்கன்னா ஐஷிகர் காலக்ஷேபம் பண்ணவாளுக்கு தான் முடியும். அதில் ஒரு சுவாமி பெரிய சுவாமிகள் ராஜகோபாலாச்சாரிய ஒருத்தர் பேர் அந்த சுவாமி அவர்கிட்ட வாசிச்சவன் நான் வெள்ளிவலை ஐஷிங்கிட்ட இவ்வளோ பழகிருக்கிறேன் நீர் அவர் ரகசியங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். சுவாமி நெருங்க முடியாது சுவாமி அவர்கிட்ட என்ன விஷயம் எப்படியேப்பட்ட விஷயம் எங்கிருந்து அப்படியே அதை அப்படியே போட்டு அது அப்படியே ஆதிவன் சடகோபர் சுவாமியினுடைய ஒரு அப்படியே அந்த அனுஷ்டானம் அப்படியே சஷ்டபடானந்த சுவாமி இந்த 43 பட்ட ஐஷிகருடைய தனியன்கள்லாம் எடுத்து பிராச்சீன கிரந்தங்கள்லாம் ஓலைச்சுவடிலாம் எடுத்து எங்கெங்கே இருக்குது ஐஷிகனுடைய புத்தாவனங்கள்லாம் எங்கே இருக்குது அதாவது எங்கே யாராலையும் போக முடியல எங்கேயும் போக முடியல. அதுக்குன்னே தான் அவர் ஒரு நாளைக்கு எழுந்தார்னா வெள்ளிவலை ஐஷிகத்தை என்ன ஒரு பெரிய காரியம்னா அந்த பெருமாள் கீதையில் சொன்னா போல ஸ்வகர்மனா தமர்ஜ்ய சித்திம் விந்ததி மாணவா அப்படின்னு 18வது அத்தியாயத்தில் முதல்ல கீழே பார்த்தோம்னா அந்த வெள்ளிவலை ஐஷிகர் நினைக்கிட்டு திருக்கல்ல சுவாமியை ஸ்மரிக்கணும். கீதைக்கு திருக்கல்ல சுவாமி தான் அவர் முதல்ல பார்த்தேன்னா கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம்லாம் சொல்லிவிட்டு 18வது அத்தியாயத்தில் பார்த்தேன்னா ஒரு ஸ்லோகம் 45 44 55 56 40 ஸ்வே கர்மண்யபிரதா சித்திம் விந்ததி மாணவா ஸ்வகர்மனா தமர்ஜ்யத்துக்கு ரொம்ப அற்புதமாக சாட்சியாகும் அந்த சுவாமி. அவர் பேர் திருக்கல்ல சுவாமி. அந்த வெள்ளிவலை ஐஷிகர் உபன்யாசத்துலேயே சாட்சியாச்சு. ஒரு ஆத்து டோலைக்கு போச்சு அங்கே சாட்சியாச்சு. ஏன்டா நான் ஏன் இப்படி பறக்கிறேன் ஐஷிகர் பறக்கிறேன் ஐஷிகர் சிக்ஷாலாம் வைக்கிறா கிளம்புன்றா 2 டோலையே ஒத்துண்டி 3 டோலையே ஒத்துண்டி கலிகை பண்ணுறா என்னை கேட்குறா நம்ம ரிசர்வ் இத்தனை இடத்துக்கு ஏறலாட்டா ரிசர்வ் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படி டைம்னா டைம் ஐஷிகருக்கு அப்படி வெரைட்டியாகும். ஒரு யாத்திரைன்னா ஐஷிகருக்கு எல்லாம் செட்டாக இருக்கும் கட்டன்னு இருக்கும் அப்படி கம்பீரமாக இருக்கும். அந்த ஊருக்கு அப்படி ஒரு ஒரு
தன்னை ஆக்டிவாக வச்சுட்டு அவருடைய வயசில் அவருடைய 80 வயசில் 78 வயசில் அவருடைய நாலு 8 இவர் என்ன பண்ணாரா தேனாவளாக ஐசிங்கர் நெய்விசாரத்தில் போய் நோவு சாத்திட்டாயிட்டான். அந்த இதுக்கு வர முடியல. அப்போல்லாம் பெரிய விதமாக லௌகிகமே இப்போ சாமர்த்தியம் கிடையாது. இருந்தாலும் ஐசிங்கரை எப்படியாவது காப்பாற்றியாருன்னு அனந்த சேகரமையான ஸ்பீக்கர் அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது ஐசிங்கரை டெல்லிக்கு ஒரு ராத்திரி திருவாராமத்தை முடிச்சுட்டு ஏழை பண்ண ஐசிங்கரை ஆயுஷ் வந்துட்டு வைத்தியம் பண்ணிட்டு மறுநாள் காத்தால உதயத்தில் விஸ்வரூபத்துக்கு ஐசியர் ஏலியாயிடும். அவர் போல அவர் அனுஷ்டானத்தை அவரை ஒன்று கிட்ட தொடவே முடியாது. அந்த தூங்குற காலத்திலே அவருக்கு ஏதாவது ஹெலிகாப்டர் வச்சு வைத்தியம் பண்ணிடலான்னு எல்லாரும் யோசிச்சு எல்லாரும் தெரிவிட்டான். அப்போ முடியாதுன்ட்டார் ஐசிங்கர் முடியாதுன்ட்டார். அதெல்லாம் பெருமாள் இங்கிருந்து இங்கே கைங்கரியும் அங்கேருந்து அங்கே கைங்கரியும் இதுவும் வைகுண்டம் தான் அதுவும் வைகுண்டம் தான் போகமாட்டேன்ட்டார். நிசம்மனை விட்டு ஆமாம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு நெய்மிசாரண்யத்தில் ஏண்டான அப்போ முக்கூர் ஐசிங்கர் கேள்வி ஆயிட்டான். இங்கிருந்து இவரை பிடிச்சி விடுவிடுன்னு ஆசிண்டு போய் அங்கே குழுந்து கடாட்சிச்சு சன்னியாச ஸ்வீகாரம் வந்து ஏண்டானா 44ஆம் பட்ட ஐசிங்கருக்கு ஒரு தனி கியாதி. ஏண்டானா திருவட்டாட்சரம் 8 4 அந்த திருவட்டாட்சரத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறேன் இங்கிலீஷில் சொல்கிறாங்க நியூமரேஜா அதில் வரைச்சே ஐசிங்கர் ஆட்சி. அப்போ அந்த ஐசிங்கர் வந்து திருவட்டாட்சரத்தினுடைய மகிமையை பிரமாதமாக சமாஷம் முடிச்சு முக்கூர் ஐசிங்கர் மந்திரோபதேசம் முடிச்சு 10 நிமிஷம் தாவணியாவது அதிகாரிகளை பார்த்து தான் அந்த காலம் சமாஷம் பண்ணுவாள். இப்போ பண்ண மாதிரிலாம் சமாஷம் பண்ண மாட்டாங்க. இப்போ சொல்லக்கூடாது அபச்சாரம் வேறு வழியில் லௌகீக நிர்பந்தம் எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டியது அவகாசமும் இல்லை. குழந்தைகளையும் ரட்சிக்க வேண்டியது எல்லாருக்கும் கம்மியாக இருக்கிறதுனால டக்கு சமாஷ்டம்னா முதல் நாளே வந்துடணும். இங்கே ராத்திரி தங்கணும், வேஷ்டியை உழக்கணும், மறுநாள் காத்தால காவேரியில் ஸ்நானம் பண்ணணும், சந்தியாவனம் பண்ணிக்கணும், கூணல் போட்டுக்கணும், பஞ்சகவியம் தருவான். பஞ்சகவியம் தந்து கிருச்சிரம் பண்ணிப்பான். கிருச்சிரம்னு ஒன்று போடுவான். கிருச்சிரம் பண்ணாலும் கிருச்சிரம்னா பாபத்தை போடுறது கிருச்சிரம். இது வெளியில் பண்ண பாபம் இதுமாரி பண்ணக்கூடாதுன்றதுக்கோசம் ஒரு சத்திய பிரமாணம். நம்ம யார் நம்ம அதிகாரியா எப்படியேப்பட்ட விஷயத்தை அடைய போகிறோம். என்னமோ சமாஷ்டம் பரநியாசம்னா பஸ்ஸில் டிக்கெட்டு வாங்கிட்டு போகிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சமாஷ்டம் பண்ணாச்சுன்னா பகவானை தவிர வேறு யார்ட்டையும் விஸ்வாசம் இருக்கக்கூடாது. மகா விஸ்வாசம் இருக்கணும். அது சொல்லச்சே வில்லுவல் ஐசிங்கர் சாய்ச்சாகமா சமாஷ்டம் பண்ணால் எப்படி இருக்கணும் பசிப்படுத்த மாதிரி இருக்கணும்னா. ஏன்னா அது 2 ஸ்லோகம் சொல்லியாச்சு. மாத்திரம் எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்கு. வேதம் சொல்லிட்டு வேதமனு சாச்சாரியோன் தேவாசி நம்ம சாஸ்தி சொல்லிட்டு மாதேவோ பவ பிதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ யானியனவத்யானி கர்மானி வேதம் சொல்லுதேனா இங்கே அர்த்தம் தெரியுமானான்னு சாய்ச்சாச்சு. வேதம்னா என்னன்னா வேத புருஷன் வேத மாதா அதுதான் நம்மளுக்கு பிரதம ஆச்சாரியம். அந்த வேதத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோமேயானால் நம்ம எப்படி எழுதுக்கணும், எப்படி தூங்கணும், எப்படி படுக்கணும், எப்படி பல்ல தேய்க்கணும், எப்படி உபஜலத்துக்கு போகணும், எப்படி ஸ்நானம் பண்ணணும், இதெல்லாம் வில்லுவல் ஐசிங்கர் ஆன்மீகத்தில் ரொம்ப ஆச்சரியமாக ஏறினவுடனே யாத்திரை போட்டு ஒவ்வொரு யாத்திரத்தையும் ஆன்மீக காட்சியமாக சாட்சி. ஆமாம் ஆமாம் திரும்ப நிட்டுக்கிறது லட்சணம். இந்த லட்சணத்துலேருந்து நெத்தி இருக்கணும். சதுஷக்கரம் நமஸ்யாமி கேசவன் கணக்க பிரபம். அப்போ எழுந்துச்சே காலங்காத்தால் எழுந்துச்சே சொல்லணுமா கிராககிரஸ்தே கஜேந்திரே ரோதி சரபதம் சாட்சமாவித்யதாவன்னு வியாபூர்ணோ மால்யபூஷா வசனகிரணா மேக கம்பீர கோஷா. எழுந்துக்கும் போது ஹரி ஹரிது 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 ஹரி விடுது கம்பீர் பார்க்கறது பார்க்கலாம். அலாரம் வைக்கிறாள் கணக்கெல்லாம் அடிக்கிறது. அந்த அலாரம் சொல்லி ஹரிது வைக்கணும்னு அந்த ஹரிது ஹரிது நக்கராக்காந்தே கரீந்திரே முகுலித நயனே மூல மூலேதி கிண்ணே நாகம் நாகம் நச்சாகம் புனஸ்தாதுஷோ மாதுஷேஷு இத்யேவம் சக்கஹஸ்தே சர்வ பாவசூன்யே சமஸ்தே மூலம் யத் பிராதுராசீத்
சதிசது பகவான் மங்களம் சந்ததம் நக அப்படின்னு காலங்காத்தால கஜேந்திர ஆழ்வான எப்படி ஆதி மூலமேனு ஆழ்வான் கதை நான் பாடும். அந்த ஆதி மூலன்ற சப்த மாத்திரத்தினாலேயே சமஸ்த பாம் ஹரிது ஹரித ஓடிந்து போகிறான். அந்த ஹரியிருந்து யாருதான்னா சாட்சாத் நிருசிம்மன் அப்படின்னா வெளிவர ஐசிகர் சாட்சா. ஏன்னா அந்தியம் போதில் ஹரி உருவாகிய ஹரியை அழித்தவனை அப்படியேப்பட்ட ஹரி. அதுக்கப்புறம் இதுதான் அதுதான் ஹரி சஸ்தாமா நியஜோகும் ஸ்ரீ சாவி ஸ்ரீ அமிர்தா சதா. ஸ்ரீ ஸ்ரீனா எதிரா ஸ்ரீ பணம் பொட்டி பொட்டியாக இருந்தால் ஸ்ரீ கிடையாது. இந்த மடத்தில் தரியாராதனை ஆகி எச்ச தேய்ச்சிருக்கா பாரு இடம், அதுதான் ஸ்ரீ. மகான்கள்லாம் ஏங்கி பாராயணம் பண்ணி சரசில் பிரம்ம விசாரம் பண்ணிருக்காரு. எத்தனை மகான்கள் எப்படியேப்பட்ட சரசு 10 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகரணம், ஒவ்வொரு மகான்கள் ஒரு அத்தியுதமான விஷயம், பிரமாதமாக சண்டை நடக்கும். வியாக்கியார்த்தம் ஏன் தானே ஆமாம் 3 யதிகள் திருக்குழந்தையான எழுதிருப்பார், மௌண்டவி சுவாமி எழுதிருப்பார், ஐசிங்கர் ஏலியா இருக்கு நடு சிங்கம் ஜம்முன்னு கம்பீரமாக. இந்த ஐசிங்கருக்கும் பிரகிருத்தம் விவஸ்தையில் இன்னைக்கு விவகாரம் பண்ணுற சுவாமியினுடைய ஒரு வெள்ளிவர ஐசிங்கருக்கும் பூர்வாசிரமத்தில் சம்பந்தியான சுவாமிக்கும் பிரமாதமான வியாக்கியார்த்த சண்டை. ஏய் அவன் என்னமோ சம்பந்தி சண்டை போட நினச்சிருக்காங்க எல்லாரும் வரதான் சுவாமி சிரிச்சாச்சு. இது அப்படியேப்பட்ட விஷயம் தான். இது இந்த விஷயம் ரொம்ப நரடு. இவன் 2 பேரும் வியாக்கியார்த்தம் பண்ணணும், இவன் கோப சம்பந்தியில் காமிக்கிறார் விஷயத்தில் வரணும். அப்படி ஒரு ஆனந்தம் ஆனந்தம் ஐசிங்கருக்கு பிரகிருத்தம் வெள்ளிவர ஐசிங்கருக்கு. வெள்ளிவர ஐசிங்கருக்கு என்னன்னா கேவலம் நம்ம ஸ்ரீவைத்த சம்பிரதாயம், அதில் எந்த பேதம் இருக்காது. அதிகாரி பட்சபாதி, நல்ல யோகியதை உள்ளவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் பரம நீச்சனாக இருந்தாலும் சரி, அவனை கூட வாக்கு சொல்லி ஆகும். அது அவருக்கு ஒரு பாக்கியம், அவருடைய பிரீத்தி. அப்போ நிச்சசாமானி யஜூகும் ஸ்ரீ சாவிஸ்ரீ அமிர்தா சதான உடனே அந்த வார்த்தையை பிடிச்சுட்டேன். ஓஹோ அப்படின்ட்டு அன்னைக்கே ஐசிங்கர் திருநாட்டில் ஏறி அந்த கைங்கரிய மத்தியத்தில் இன்னிலேருந்து பிரதிதினம் இங்கே வேத பாராயணம் விடாமல் நடக்கணும். ஏன்னா புக்கூர் ஐசிங்கர் இருந்தபோது நித்திய பாராயணம் அவரூர் சுவாமி, இங்கே பராசூர் சுவாமி, கணப்பாடி சுவாமி, சாமவேதத்தில் கோட்டையில் கூத்தப்பாக்கம் சுவாமி, இங்கே ஒரு 10 பேர் அத்தியனம் பண்ணுவாங்க. பிரதிதினமும் பாராயணம் நடந்துகிட்டே இருக்கும். அங்கே 6வது ஐசிங்கர் 7 ஆயிடுச்சுன்னா இங்கே வேத பாராயணம். சாமவேத துர்சுவாமி சுவாமின்னு சொல்கிறார், சாமவேத பரிசாதிகாரி, அவருக்கு சாமவேத பாராயணம் பண்ணுவார். இப்படி பாராயணம் இருக்கும். இந்த பாராயணத்தை விடாமல் நடத்துனீங்கன்னா பெருமாள் உனக்கு எந்த விதமான விஷயமும் சந்தோஷிப்பார். அப்போ ஆரம்பித்த முதல்ல லகுவாக அச்சித்ராசிரமம் ஆரம்பித்தாச்சு வெள்ளிவர ஐசிங்கர். பிரதி ஏகாதசி முதல்ல சுக்லபட்ச ஏகாதசி ஆரம்பித்தாச்சு முதல் வருஷம். 2வது வருஷம் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் எத்தனை பேர்னா முதல்ல 8 பேர் 10 பேர் சனதியில் கைங்கரியம் பண்ணுறவாறு கொண்டு 25 ரூபா இருக்கா. பாபு தெரியும், அப்போ தான் அத்தியனம் பண்ண. பாபு எங்கே போயிட்டான்? போயிட்டான். அப்போ தான் அவன் அத்தியனம் பண்ண பூசவன். இந்த பசங்கள்லாம் இவாளி சேர்த்துப்போம், ஆளுக்கு ரூபா கூட பரவாயில்ல அப்படின்னாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் பாடசாலைக்கு வருவோம். மத்தியானம் வேலை ஐசிங்கரே எழுதி உட்காந்து எழுந்தாரு இந்த அக்ஷித்ராசனம் பாருங்க. உடனே யாத்திரை கிளம்பியாச்சு. யாத்திரை கிளம்பி திக்விஜயம் பிரமாதமான யாத்திரை திருவர ஐசிங்கர். ஜக 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 ஜகன்னு அடிச்சு இன்னைக்கு பார்த்தேன்னா அவர் எத்தனை சம்பத்சரம் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணி இருந்தாரோ அத்தனை சம்பத்சரம் தர்மாய அர்த்தாய காமாய ஸ்வஜனாய பஞ்சதா விபஜ்யஜ லோகம் சுகேன ஜீவத்தின்னு எப்படி யக்ஷபிரஷத்தில் தர்மபுத்திரருக்கு தர்மராஜன் உபதேசம் பண்ணானோ அதே போல் எவ்வளவு ஒன்றா எல்லாத்தையும் யாச்சிப்பேன். வெக்கமே பட மாட்டேன். வெள்ளிவர ஐசிங்கர் நிருசிம்மனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுன்னா அதில் எனக்கு ஒன்றும் கிடையாது. எவன் எத்தோனா சொல்லிட்டு போட்டேன்டா, என்னை பார்த்து பிச்சை எடுக்கிறேன்னு சொல்கிறான். நான் என்ன பிச்சை எடுத்து எனக்கு என்ன எனக்கு ஒரு ரூபா கொடு சாதம், இது மேலே எனக்கு ஜெயிக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ண போகிறேன்? நிருசிம்மனுடைய சன்னிதானம், நிருசிம்மனுடைய ஆஸ்தானம் 44 பேர் மகான்கள் ஏறி ரட்சிச்சு வந்திருக்கா. அந்த 44க்கு ஒரு உபன்யாசம் பண்ணியாச்சு. அது கூட யூடியூப்ல இருக்குது. அவள் அந்த இதில் போட்டால் தெரியும். ஆதி